இப்ப சப்போஸ் ரொம்ப கோவப்படுறவங்க அப்படின்னு இருந்தா அந்த கோவத்தை அவங்க ஹேண்டில் பண்ண பாக்குறாங்க. முன்னிருந்து விட இப்ப அவங்க எவ்வளவு நல்லா கோவத்தை ஹேண்டில் பண்றாங்க, அந்த இமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்றாங்கிறது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸா இருக்கலாம். அவங்க மாறிட்டு வராங்கன்னா இதுவே அந்த கோபம் வந்து கட்டுக்கடங்காத கோபமாக மாறி ஏதாவது முக்கியமான விலை உயர்ந்த பொருளான்னு கூட பார்க்காம அந்த ஒரு பொருளை உடைக்கிறது, போனை தூக்கி போடுறது, கதவை டப்பு டப்பு நடக்குது, வீட்டுல இருக்க பொருளுங்களை தூக்கி வீசுறது, இல்ல இந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டமாக மாறி பக்கத்துல இருக்கவங்க எதையாவது எடுத்து அடிக்கிறது, இல்ல மத்தவங்க காயப்படுத்தி கொலை பண்ற அளவுக்கு போறது, அந்த அளவுக்கு போகும்போது அந்த பாவத்தினுடைய தன்மை ஒரு பெரிய பாவமாக மாறிடும். அது மத்தவங்கள பாதிக்கும் போது அது ஒரு பெரிய பாவமாக மாறிடும். இறைவார்த்தையிலும் நம்ம பாக்குறோம், எபேசியர் 4:26 பாக்குறோம், பி ஆங்கிரி பட் டு நாட் சின், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். நம்ம கோவப்பட்டாலும் கூட நம்ம தூங்க போறதுக்குள்ள எப்படியாவது நம்ம அதை ஹேண்டில் பண்ணி அந்த எந்த விஷயம் நம்மளை கோவப்படுத்துதோ அந்த விஷயத்த நம்ம மனசுலயாவது செட்டில் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணும். நம்ம அதே எண்ணத்தோட தூங்கும் போதுதான் இந்த நெஞ்சு கரைக்கிறது, இந்த டைஜஷன் ப்ராப்ளம், சில பைல்ஸ், இந்த மாதிரி கஷ்டமான உடல் சார்ந்த பிரச்சனைங்க வர்றது, தூக்கம் இல்லாம போறதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறைவார்த்தை அதுதான் நமக்கு சொல்லுது, be angry but do not sin, let not the sun go down on your anger, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். இந்த மாதிரி நம்ம எப்படி கோபத்தை ஹேண்டில் பண்றது, ஒரு பாவத்தை நம்ம எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, எப்படி ஒரு டெம்டேஷனை நாம ஓவர் கம் பண்றதுங்கிறது நாம ஆண்டவரோட உறவுல நாம இருக்கும்போது அந்த கிரேஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. இப்போதைக்கு ஒருத்தர் மேல பயங்கரமா கோபமோ வெறுப்போ இருக்குது, அவங்க பேசின பேச்சு இப்ப ஏதாவது எடுத்து அடிக்கணும் போல இருக்கு, இல்ல ஏதாவது பொருளை தூக்கி போடணும் போல இருக்கு, உடைக்கணும் போல இருக்கு, யாரையாவது அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி நமக்கு கோவம் வரும்போது அந்த நிமிஷம் நமக்கு உடனேயே ஒரு கன்ஃபெஷனோ கவுன்சிலிங்கோ கிடைக்கலனாலும் கூட டெம்பரரியா நம்ம அப்போதைக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு வேணா நம்ம இதை செய்யலாம். அப்போதைக்கு நம்ம அதை ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க மேல நம்ம காட்டுறதுக்கு பதில் தனியா அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க, அவங்கள நினைச்சு அவங்க செய்ய முடியாது, இந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடலாம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த மொமெண்ட்டுக்கு அப்போதைக்கு நம்மள ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுறது, இல்ல இந்த படங்கள்ல சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, ஏதாவது பெண்ணை வச்சு இப்படி இப்படி குத்துவாங்க, அது கூட ஒரு அக்ரெசிவ் நேச்சர் தான். அந்த மாதிரி இல்லாம அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு பெண் எடுத்து நல்லா கிறுக்கு 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 நல்லா அதை கிறுக்கி விட்டுட்டு அதுல அந்த கோவம் நல்லா ரிலீஸ் ஆகும். நல்லா கிறுக்குன அப்புறமேட்டு அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடலாம். கொஞ்ச நேரம் அதை திருப்பி திருப்பி அந்த ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம பண்ணும் போதே அந்த அளவுக்கு இருந்த கோவம் கொஞ்சம் இறங்கி வந்துடும். அந்த மொமெண்ட்டுக்கு பயங்கரமா கோவம் வருது, வெறுப்பு வருது, இல்ல இந்த பாவத்தை செய்ய தோணுது அப்படிங்கும் போது டெம்பரரியா இதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம இதை செஞ்சாலே நம்மளுடைய பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஹேண்டில் பண்ற விஷயத்துல எமோஷன்ஸ் அப்போதைக்கு நம்ம பேலன்ஸ் பண்றது, இந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வரும்போது கன்ஃபெஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் நம்ம அணுகி செல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த கிரேஸ் கிடைச்சு பாவம் பழகி போனது போல ஹேபிச்சுவல் சின்னா இருக்கிறது வந்து ஹேபிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இயல்பே மாறி போயிடும். இந்த மாதிரி கூட நம்ம அதை ஓவர் கம் பண்றதுக்கு டெம்பரரியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கன்ஃபெஷன் மூலமாக அதிகமாக அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா நம்ம கன்ஃபெஷனை தேடி போறோமோ அங்க நமக்கு எந்த அளவுக்கு ஹியூமிலிட்டிங்கிற விஷயம் நமக்கு வருதோ, நம்ம ஹம்பிளா இருக்கிற அளவுக்கு நமக்கு கிரேஸ் அந்த இரக்கத்தின் அரியணையில கிடைக்கும். இரக்கத்தின் அரியணைன்னு எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு கன்ஃபெஷன் பாக்ஸும் சரி, ஆண்டவரை வந்து நம்ம நீதியின் அரசராக பாக்குறோம். அது ஒரு நீதியின் அரியணை. ஆண்டவர் இருக்கிறது வந்து ஒரு நீதியின் அரியணை. அந்த நீதியின் அரியணையில இருக்கிற நீதியின் ஆண்டவர் அந்த கன்ஃபெஷன் பாக்ஸ்ல ஒரு குருவானவரோட இடத்துல வந்து இந்த பர்சன் ஆஃப் த பிரீஸ்ட் ஜீசஸ் வந்து அவரோட பர்சன்ல இருந்து ஒரு இரக்கத்தின் அரசராக மாறி அது ஒரு இரக்கத்தின் அரியணையாக மாறுது. அந்த நீதியின் அரியணை இரக்கத்தின் அரியணையாக மாறுது. இட் இஸ் a throne of grace, a seat of grace. ஆக கன்ஃபெஷன்ங்கிறது a place of abundant mercy. கன்ஃபெஷன்ல நமக்கு கிடைக்கிறது shower of grace. We receive showers of grace in confession. அந்த outpouring of grace, அந்த sanctifying graceங்கிறது தான் நம்ம கன்ஃபெஷன்ல கிடைக்குது. அவ்வளவு புனிதமான இடம் தான் அந்த கன்ஃபெஷன் பாக்ஸ்ங்கிறது.
நாம என்ன மனநிலையோட போறோம், எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஹியூமிலிட்டி இருக்கு, மாறணுங்கிற எண்ணம் இருக்கு, அந்த டிட்டர்மினேஷன் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் கிரேஸும் கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கு ஒவ்வொரு சின்னையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கான கிரேஸ் நமக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து ஒவ்வொரு கன்ஃபெஷன் மூலமாக கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகள், நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் மத்தவங்களை பாதிக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாவமோ அதே போலதான் மத்தவங்களே நம்முடைய பாவத்துக்குள்ள நாம இழுக்கிறது, மத்தவங்களே நம்முடைய பாவங்களால பலவீனத்தினால பாவம் செய்ய வைக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய பாவம். இதே வார்த்தையிலயும் நம்ம பாக்குறோம், ரொம்ப கடுமையா இருக்கு அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கே. மத்தேயு நற்செய்தி 18:6, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. நம்ம கிட்ட இருக்க அந்த பாவத்தினுடைய தன்மை, அது என்ன பாவம்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப இன்னசென்டா இருக்கவங்க, இல்ல அந்த பக்கமே போக விரும்பலன்னு ஒரு ஹோலியா இருக்க நினைக்கிறவங்க, அப்படி இன்னசென்டா இருக்கவங்கள நம்முடைய பாவத்துக்குள்ள இழுத்து அவங்கள இந்த பாவத்துக்குள்ள தள்ளுறதுங்கிறது இவ்வளவு பெரிய பாவமாக, அதுக்கு இந்த அளவுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கலான்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு மத்தவங்களை பாவத்துல விழச் செய்யறவங்கள, அது அச்சிறியோருங்கும் போது அந்த அளவுக்கு இன்னசென்டா இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை நம்பி வாழுறவங்க, அந்த சிறியவங்களை, அந்த இன்னசென்டா இருக்கிற அந்த எளிய மக்களை நம்ம பாவத்துல விழச் செய்யும் போது அவங்களோட கழுத்துல ஒரு எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு அவங்கள ஆழ்கடலை அமிழ்த்துவது நல்லது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. இது நாம குடும்ப உறவுகள்ல கூட நிறைய பாக்குறோம். ஒருவேளை இன்லாஸ்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ ஒருவேளை மருமகளுக்கு மாமியார பிடிக்கல, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இனிமேலாவது அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு மருமக அவங்ககிட்ட தனியா வாழ நினைக்கும் போது அவங்க குழந்தையையும் அந்த பாட்டியோட பாசம் கிடைக்காம போகணும் அப்படி நினைக்கிறது. அவங்க பாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசாத, இல்ல அவங்க பேசுறத கட் பண்றது, குழந்தைய அந்த பாட்டி கிட்ட சேர விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற கிரட்ஜ்ல இந்த வீக்னஸ் வச்சு இந்த குழந்தைக்கு அந்த பாட்டிங்கிற உறவு இல்லாம பண்றதுங்கிறது இது ஒரு பாவம். அப்ப அந்த குழந்தைக்குள்ளே அந்த வெறுப்புணர்வை நம்ம கொண்டு வந்துடுறோம், அவங்க கெட்டவங்கிறத திணிச்சிடறோம். இந்த இன்லாஸ்குள்ள மட்டும் இல்ல, குடும்ப உறவுகள்ல இந்த பொசசிவ்னஸ்ல இன்செக்யூரிட்டிங்கிற பேர்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளேயும் இது நிறைய இருக்குது. எல்லா உறவுகள்ல, ஆபீசஸ்ல, இந்த கரப்ஷன் நடக்கிற இடங்கள்ல எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு விதத்துல அந்த இன்னசென்ட்டா இருக்கவங்களையும் அந்த பாவத்துல தள்ளி அவங்களே அந்த பாவத்தை செய்ய வைக்கிற அளவுக்கு, தூண்டுற அளவுக்கு, இல்ல அவங்க அந்த பாவத்துக்குள்ள தள்ளுற அளவுக்கு இன்ஸ்டன்சஸ் இருக்கிறது நிறைய காமனான விஷயம்தான். ஏற்கனவே சொன்னது போல நம்ம கிட்ட பாவங்கள், பலவீனங்கள் இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அதை விட்டு நம்ம மீண்டு வர ட்ரை பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கோங்கிறது தான் நம்முடைய புனித தன்மையை நிரூபிக்குது. அதுதான் நம்முடைய புனித தன்மையை தீர்மானிக்குது. ஒரு டெம்டேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணும்போது எல்லாமே நம்ம புனிதர்கள் தான். நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்முடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுதான் தீர்மானிக்கிறோம். ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல, இல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த விஷயமா இருக்கலாம், இல்ல புதுசா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு சர்க்கிள் இருக்கிற விஷயமா இருக்கலாம். இந்த நீதி, தர்மம், இல்ல ஆண்டவர் முன்னாடி ஒரு நீதி உள்ளவராக, ஆண்டவருக்கு பிரமாணிக்கம்ங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து ஆண்டவருக்கு இது பிடிக்காதுங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை செய்ய மாட்டேங்கிற அந்த ஒரு சுய ஒழுக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. இல்ல இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்குது ஆனாலும் நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக செய்ய தவிர்க்கிற அந்த ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது நம்ம கிட்ட இருக்குதுன்னா அப்பதான் நம்ம உண்மையாவே அந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்கிற நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை அதை தீர்மானிக்கும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், இந்த விஷயத்தை வச்சு ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆயிட்டு வரோம், எந்த அளவுக்கு நாம இன்னும் ஆண்டவரோட அருளை பெற்றிருக்கிறோம், ஆண்டவரோட உறவுல நாம உறுதியா இருக்கோம், பிரமாணிக்கம்ங்கிறது இதுல வச்சு நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். நாம எப்பவுமே மத்தவங்க எப்படி இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டாம், அவங்க கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா, அவங்க கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காங்க நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கா, நாம எந்த அளவுக்கு மாறிட்டு வரோங்கிறத நாம பார்த்து நமக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வருவோம். நாம சேஞ்ச் ஆகும்போது நம்ம கூட இருக்கவங்க, நம்மள பாக்குறவங்க, நம்ம கூட பழகுறவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஆண்டவர் அவங்களையும் நம்ம மூலமாக அவங்களுக்குள்ள செயல்படுவாரு. மாற்றம் தானாக உருவாகும். ஒவ்வொரு மாற்றமுமே நம்ம கிட்டதான் ஆரம்பிக்குது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாம சரி பண்ணிக்க பார்ப்போம்.